என் தங்கப்பிள்ளையே, நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட நாளைய விடியலில் ஒரு ஆண் தானாகவே முன் வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்ய வேண்டும் என்று. இவர் யார்? இவரினுடைய எண்ணம் என்ன? இவர் உனக்கு செய்ய நினைப்பது என்ன? இவர் என்ன செய்தால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? இவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் எப்படியெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் உனக்கு முடிந்துவிட வேண்டும். இன்றோடு உனக்கிருக்கின்ற வேதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உன் தாயானவளினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக தொடர வேண்டிய நேரம். எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பியதை அதிர்ஷ்டமாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம். வராகி சொல்வது போல இந்த ஆண் தன் கையில் வைத்திருக்கின்ற அடையாளத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, அவரிடத்தில் இருக்கின்ற அடையாளத்தை கண்டால் உன்னை தேடி வந்திருப்பது யார் என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இவரின் நோக்கம் என்னவென்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்க மாட்டாய். உனக்கான தருணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு உனக்கு எப்பொழுதும் மனதார நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. வாய்ப்புகள் எல்லோருடைய வீட்டு கதவையும் தட்டுவது கிடையாது. அப்படி தட்டுகின்ற கதவு உன் வீட்டு கதவாக இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிடக் கூடாதல்லவா? வராகியினுடைய அன்பு மருளும் யாருக்கு கிடைக்கும் என்றால் அது உனக்கே நன்றாக தெரியும். உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் உன்னுடைய செயல்கள் அழகாக இருக்கும். அதுபோல உன்னுடைய நம்பிக்கை நிறைவானதாக இருந்தால் தெய்வம் தானாகவே உன் வீட்டை தேடி வரும். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகியானவள் உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லதையெல்லாம் எப்பொழுதுமே சரியாக எடுத்துச் சொல்கின்ற ஒரு மனநிலை உனக்குள் இருந்து விட்டது என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த உறவுகளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள். அதுபோல மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனையும் நீ ஆராய்ச்சி செய்ய தொடங்கிவிட்டாயானால் அப்பொழுதும் இந்த உறவுகள் உன்னை சுற்றி இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது போலியான உறவுகள். இது போலியான உறவுகள் உன்னை சுற்றி வர வேண்டிய அவசியத்தோடு அவர்கள் இருக்கவில்லை அல்லவா? அது நடப்பதும் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது உன் வாழ்க்கையில் நடப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை என்னவென்று கொடுப்பதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ யோசித்து பார்த்தால் எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே தெரிய வரும். எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாகவே புரிந்துவிடும். உனக்கென்று நான் என்ன நடத்துகிறேன், உனக்கென்று இந்த வராகி எதை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ கவனமாக அனைத்தையும் உணர்ந்து விடுவாய். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு நமக்கு எது நடந்தாலும் அந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும். மன மகிழ்ச்சியோடு நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை பேரானந்தப்படுத்த வேண்டும். யாருக்காகவும் எதையும் என் பிள்ளை நீ விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிட்டு நாம் நம் நிம்மதியை தொலைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நமக்கான ஒரு உறவாக
இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்றவர்கள் எந்த கஷ்டத்திலும் நம்மை விட்டு செல்ல மாட்டார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி உன்னை தேடி நான் தருவது எல்லாமுமே என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். ஏதுவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை உனக்கு மாறட்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு செல்லட்டும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்திற்கு அழைத்து செல்ல தயாராகிவிட்டது. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்க தொடங்கிவிட்டது. என்னாலும் நான் இருந்து நடத்துகின்ற மாற்றங்கள் உனக்கு கொடுக்கின்ற அதிசயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, சரியான விஷயங்களை நான் உனக்கு நடத்தும் பொழுது அந்த இடத்தில் எதையும் தொலைத்து விட்டதாக என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்கென்று நான் ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி தர நினைக்கின்றேன். உனக்கென்று ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையாக்கி நான் எண்ணி விடுகின்றேன். நீ எப்பொழுதுமே தயக்கம் கொள்ளாமல், எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் மீது வருத்தம் இல்லாமல், வராகியின் அன்பு நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டால் அது போதும். இனிமேல் என் குழந்தைக்கென நான் இருப்பதை நீ தெளிவுபடுத்தப் போகின்றாய். உன் மனதில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே தெளிவாக போகின்றது. உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகள் முடிவுக்கு வர வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி வந்த தீமைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலக வேண்டும். உனக்கான நேரங்களும் உனக்கான தருணங்களும் உன்னை வாழ்த்த வேண்டும். என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். மனது எதை பற்றி யோசித்தாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, யாராக இருந்தாலும் சரி, நீயாக எதை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதனை உனக்கு தரும் பட்சத்தில் அந்த உறவு ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மையை நடத்துகிறது என்று அர்த்தம். எந்த இடத்தில் எல்லாம் உன் நம்பிக்கைக்கு இவர்கள் சோதனையை கொடுக்கிறார்களோ, எந்த இடத்தில் எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையை கெடுக்கும்படி இவர்கள் நடந்து கொள்கிறார்களோ, அப்பொழுதே நீ உணர்ந்து விட வேண்டும், இனி எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறவில்லை என்று, எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கொடுக்கவில்லை என்று. அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய காலம், அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியை நிறைவு செய்ய வேண்டிய காலம். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் இந்த வராகியின் வார்த்தைகளை விட்டு விடாதே. உன்னை தேடி தானாகவே வந்து ஒருவர் உதவி செய்ய நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த உதவியை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை இதை நீ தவிர்த்து விடக்கூடாது. சரியான நேரம் வாய்த்திடும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்து உன்னை என்னவென்று பேரானந்தப்படுத்தும். சரியான வெற்றியை கொடுத்து உன்னை எப்பொழுதும் இனி இந்த வராகி போல் நமக்கு யாரும் இல்லை என்று உணர வைக்கும். அம்மாவின் அன்பு உனக்கு இதுவரையிலும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்திருக்கிறதல்லவா? இந்த வராகியின் அன்பு இனி உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக பெற்றுவிடத்தான் போகின்றாய். என் குழந்தையே, அப்படி நம்மை தேடி வரக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் இந்த பிரச்சனைகள் நமக்கு தீராது. நம்மை தேடி எத்தனை பேர் நம் வாழ்க்கையில் நமக்கென நின்றாலும் இந்த கஷ்டங்கள் ஒருபோதும் மாறாது என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய்? நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய உணர்வுகளை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதையெல்லாம் தாண்டியும் இதையெல்லாம் கடந்தும் நீ எந்த அளவில் உன் வாழ்க்கைக்குரிய நன்மைகளை எல்லாம் அடைந்திட யோசித்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வராகி முன் நிற்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு உன்னை தெளிவு கொண்டு வாழ்த்தும். வராகியின் அன்பு உன்னுடைய நம்பிக்கைக்கு எந்நாளும் உறுதியாக நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, சந்தோஷம் என்பது எங்கே என்று நாம் தேட வேண்டிய கட்டாயமில்லை.
அந்த சந்தோஷத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே மனமுடைந்து தேட வேண்டும் என்ற கட்டாயமும் உனக்கில்லை. எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும். எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை எந்த நிலையிலும் கொடுக்க வேண்டும். இனி உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொன்றிலும் நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எத்தனை விஷயங்கள் உனக்கென்று வந்தபொழுது அதையெல்லாம் நீ உணராமல் சென்றாய் தெரியுமா? அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தானே, உன்னை சுற்றி வந்த இந்த தீமைகள் தானே. ஆனால் இதையெல்லாம் களையவும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய எதிரி சக்தியை ஒழிக்கவும், உன்னை அழிக்க இவர்கள் போட்ட திட்டத்தை ஒன்றுமில்லாமல் பொடி பொடியாக்கவும் தான் இந்த ஆண் உன் வீட்டிற்கு வரப்போகின்றார். இவரினுடைய நடவடிக்கைகளை அவ்வளவு எளிதில் யாராலும் கணித்து விட முடியாது. என் குழந்தையே, இவர் தன் கண்களை உருட்டி, தன் மீசையை முறுக்கி, கையில் வீச்சருவாள் கொண்டு உன் வீட்டு வாசலில் நிற்கக்கூடியவர். இவர் உன்னை தேடி வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வந்ததற்கு முக்கியமான காரணம் இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் தான். உன்னை சூழ்ந்து வருகின்ற இன்னல்களும் துன்பங்களும் தான். இவை எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்று நினைத்த பொழுது, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட அத்தனையிலும் நீ என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாய் என்பதனை சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை நாளும் என் குழந்தை, நீ எதிர்பார்த்தது எத்தனையும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சற்று நல்ல சிந்தனையோடு எண்ணிக்கொண்டாயானால், அவை ஒவ்வொன்றுமே உனக்கு கொடுப்பது எல்லாமும் சரியானபடி உனக்கு நிறைவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். சரியானபடியான எண்ணங்களை எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுக்கும். எல்லை கடந்த மகிழ்ச்சியை எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக உணர்த்தும். உன்னை சூழ்ந்து வருகின்ற வெற்றியை உனக்கு நிச்சயமாக என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன் இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடியது அந்த கருப்பண்ண சாமி. நாளைய தினம் அவர் உன் வீட்டில் வந்து நிற்க வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம், அங்கிருக்கின்ற பல சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் என்பது. தேவையற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்காமல் உனக்கு நன்மைகள் நடக்க இவர் எடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான முயற்சி. இந்த முயற்சி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இனி உனக்கு சரியாக கொடுக்க போகின்றது. எல்லா விஷயங்களையும் இனி உனக்கு நிறைவாக கொடுக்க போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு அத்தனையையும் உணர்த்த போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகள் எல்லாமும் அழிந்து போவதும், உன்னை சூழ்ந்து வருகின்ற துரோகங்கள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போவதும் உன் கைகளில் இருக்கின்றது. இத்தனைக்கும் மாறாக உன்னை சூழ்ந்து வந்து சோதனைக்கு ஆளாக்கிய இந்த மனிதர்களை விரட்டி அடிக்கும் இந்த கருப்பண்ண சாமியினுடைய அருள் உன் வீட்டில் இருப்பதை எந்த அடையாளம் கொண்டு என் பிள்ளை தெரிந்து கொள்ளப் போகிறாய் தெரியுமா? உன் வீட்டிற்கோ அல்லது வெளியிலோ நீ பார்க்கின்ற ஒரு ஆண் கண்களை உருட்டி பேசுகின்ற பொழுது உனக்குள் ஏதோ ஒரு தைரியம் பிறக்கும். உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு எண்ணத்தை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும். எந்த நிலையிலும் நமக்கு சந்தோஷம் உறுதியாகும் என்ற ஒரு நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும். எல்லையற்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து எப்பொழுதுமே அது உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனைக்குமான மகிழ்ச்சியும் அத்தனைக்குமான சந்தோஷமும் என்றும் என்றென்றும் உன்னை பேரதிசயப்படுத்துகின்ற இந்த காலம் என் பிள்ளை, நீ எதற்காகவும் வருந்தாமல் இருந்தால் அது போதும். கருப்பண்ண சாமி உன்னை தேடி வந்து விட்டார் என்கின்ற ஓர் அடையாளத்தை உனக்கு நிச்சயமாக உணர்த்துகிறது இந்த வாழ்க்கை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக தெரியப்படுத்த இந்த வாழ்க்கை முடிவெடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கென கிடைக்க வேண்டிய நேரம். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்தது ஒவ்வொன்றும்
உனக்கே உனக்கென்று நடக்கக்கூடிய நேரம். நான் உனக்கு எதை கொடுத்திட்டாலும் அவை உன் வாழ்க்கையாகும். நான் உனக்கு எதை தந்திட்டாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ கடந்து வந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம். நீ தாண்டி வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதுமே இந்த கருப்படி அருளோடு அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. எந்த தீமைகளும் உன்னை நெருங்க பயப்படும். கருப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டால் போதும். கண்களை உருட்டிக்கொண்டு ஒருவர் பேசுகிறார் என்றால் அவரிடத்திலிருந்து உண்மையாகவே ஒரு தெய்வீக சக்தி உன்னால் உணர முடிகிறது என்றால் அது கருப்பனின் அம்சம் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.